السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய 4 விஷயங்களில் 2 விஷயங்களை புதன்கிழமையும் 2 விஷயங்களை வியாழக்கிழமை நாம் அறிந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை வழமையாக சூரத் கஹஃப் ஓதப்படுவதால் பயான் செய்வதில்லை. அதுபோன்ற இன்றைய இடத்திலே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிய 2 விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். இந்த துஆவையும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாக நாம் ஓதி வர வேண்டும். அந்த துஆ என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 2397 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இந்த துஆவை செய்து வந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஹரமி. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் இடத்திலே பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தருகிறேன் என்ற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஓதி வந்ததாக ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்போது ஒருவர் கேட்டார், இந்த துஆ என்ன ரசூல் அதிகமாக ஓதுவாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுவாங்க. ஹதீஸ்ல கான இது சலாத்தி, அப்ப அதிகமா ஓதிட்டு வருவாங்க. அப்ப ஒரு தோழர் கேட்டார், மா அக்ஸர மா தஸ்தகீசு யா ரசூலுல்லாஹ் ஹஸரத், அல்லாஹ்வுடைய தூதரே, பாவத்தை விட்டு பாதுகாவல் தேடுவது என்பது நியாயமான விஷயம் தான். கடனை விட்டு நீங்க அதிகமாக பாதுகாவல் தேடக்கூடிய காரணம் என்ன என்பதாக ஒரு தோழர் கேட்டார். உமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல இதா கரிம, நிச்சயமாக ஒரு மனிதன் கடன் வாங்கிவிட்டால் ஹத்தஸ ஃபகதிப, அவர் பேசினால் போய் பேசுவார். வைதா வாயத ஃபஸலப, அவர் வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த துஆவை அதிகமாக ஓதி வர வேண்டும். இதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அதிகமாக இந்த துஆ ஓதுனார். என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மஹரமி. யா அல்லாஹ்விடத்திலே நான் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். ஏன் பாவத்தை விட்டு பாதுகாவல் தேடணும் அப்படின்னா, அடிப்படையிலே ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்படுகிற நேரத்திலே பாவம் மறதி இந்த இரண்டோடும் சேர்த்துத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். அது இன்சான் முரக்கம் ஹத்தை வலிசியா. மனிதன் என்றாலே தவறு மறதி இந்த இரண்டாலும் இணைக்கப்பட்டவன் தான். அப்ப மனிதனுடைய இயற்கை குணமே மனிதன் செய்வது பாவம் செய்வது என்பதுதான். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனோடும் அல்லாஹ் தஆலா ஒரு ஷைத்தானை சேர்த்தா படைச்சிருக்கான். ஒரு மலக்கை ஒரு சைத்தானை சேர்த்தா படுத்திருக்கான். இன்ன சைத்தான் எதிரி மதிரத்தம், மனிதனுடைய ரத்தம் ஓடும் இடமெல்லாம் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதெல்லாம் அவனோட நஃப்ஸும் இருக்கிறது. உமா ஒவ்வொரு உலசின் நஃப்ஸலாமாரத்து மிசு, என்னுடைய நஃப்ஸு தூய்மையானதாக நான் சொல்லவில்லை. நிச்சயமாக மனிதனுடைய மனம் பாவங்களைக்குள்ள அதிகமாக தூண்டக்கூடிய என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். அப்ப மனிதனுடைய இயற்கை குணத்தோடு பாவம் செய்தல் என்பதும் இருக்கின்றது. அதனால பாவம் செய்வது பெரிய விஷயம் அல்ல, பாவம் செய்யாமல் இருக்கிறதா பெரிய விஷயம். இயற்கை குணம்ங்கிறது பாவம் செய்வது இருக்கின்றது. ஆனா பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வதுதான் உயர்ந்த குணம். அதுபோன்று அவனோடு நஃப்ஸும் இருக்கிறது, ஷைத்தானும் இருக்கிறது. அதனால எந்த நேரத்தில் வேண்டாலும் ஒரு மனிதர் எந்த பாவத்தில் வேண்டாலும் இல்லலாம், நான் எந்த பாவம் வாழ்க்கையில செய்யவே மாட்டேன் அப்படின்னு யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது.
இன்ஷா அல்லாஹ் நான் செய்ய மாட்டேன், அப்படி ஒரு சூழல் வந்தால் என்னை பாதுகாத்துக் கொள்வீர் என்று வேண்டாம் சொல்லலாமே தவிர நானா எந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னா சவுடால யாரும் பேச முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த உலகத்திலே பிளான் பண்ணி தவறு செய்தவர்களை விட யதார்த்தமா தவறு சிக்கியவர்கள் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு பாவம், பாவத்தை பத்தி மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவர் செய்யாத ஒரு பாவத்தை அடுத்தவர் செய்தார்னா இவர் குறை பேசுவார். மனிதனுடைய கெட்ட குணங்கள்ல உண்டு. இவர் செய்யாத ஒருத்தரானது இவர் தொழுகிறாரு, அவர் தொழுவார். மனுஷன தொழுக மாட்டார். ஆனா இவர் காசு வாங்கின காசு இவர் கொடுக்க மாட்டார். இவர் வேலைக்காரன் ஒழுங்கா நடக்க மாட்டார், அவன் வேலைக்காரன் ஒழுங்கா நடப்பான், அதை பிடிப்பான். ஆனா மனுஷனா நடக்கும், மனிதன்ட்ட மனுஷனா பேசும். ஆனா இவர் என்ன செய்வார், பிடிக்க மாட்டார். ஆனா மனுஷன்ட்ட மனுஷனா பேச மாட்டார். அப்ப பாவம் என்பது ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அல்ல, ஒரு விரிவானது. இவர் செய்யாத ஒருத்தர் அடுத்து செய்தார், இவர் குறை பேசுறார் அல்ல. ஒவ்வொரு மனிதனிடத்தில் ஏதோ ஒரு பாவம் இருக்கத்தான் செய்யும். ஆனா அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்களை தவிர யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இல்லாமா ரஹ்மதி, யார் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்களோ அவர் பாதுகாப்பு பெற்றவர். ஷைத்தான் வந்து அல்லாஹ்விடத்திலே சபதம் செய்தார்களே, சும்மா ஆத்தி என்னகும் இன்பைனி அடியும் ஹல்கியும் வான் சமாயிடும் வான் ஐமானி வான் சமாயிடும் வலா தஜித் அக்ஸரஹும் அக்ஸரஹும் ஷாக்கிரீன். யா அல்லாஹ், என்னை வந்து சொர்க்கத்தை விட்டு வெளியே வரட்டுற, வெளியே போக சொல்றேன். நான் அந்த மக்களுடைய முன்னாலும் பின்னாலும் வலதுபுறமும் இடதுபுறமும் நான் உந்தவனை கெடுக்கிறேன். அதிகமான மக்களை நீ நன்றி உடையவளாக பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் அவன் சொன்ன நேரத்திலே அல்லாஹ் சொன்னான், இல்லா இபாதக்கல் சாலிஹூன் என்று அல்லாஹ் தஆலா இல்லா இபாதக்கல் முஹ்லிஸீன் என்ற அந்த ஆயத்தோ, அதாவது இஹ்லாஸ் உடையவர்களை ஒன்றும் பண்ண முடியாது என்பதா. இந்த உலகத்திலே பாவம் செய்வது என்பது இயற்கை. அதாவது யார் பாவத்தை விட்டும் தப்பிக்க முடியும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவனை தவிர யாரும் தப்பிக்க முடியாது. என்று அதிகமாக ஓதி வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் நன்மையை செய்வதாக இருந்தாலும் சரி, பாவத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ஆட்கள் இல்லாமல் முடியாது, அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் முடியாது. அதுவே நம்ம அல்லாஹ்விடத்தில் இந்த துஆ ஓதி வர வேண்டும். யா அல்லாஹ், என்னை பாவத்தை விட்டு பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது என்பது உண்டு. அதுபோன்று நம்மையும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவங்களை செய்யக்கூடிய ஒரு சூழல் வருகிற நேரத்திலே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே ஒரு வாலிபர் வந்தார். சொன்னார், நான் பாவத்தை விட்டு எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்வது உபதேசம் செய்கிறேன்னு சொன்னார். என்னை பாவத்தை விட்டு பாதுகாப்பு எப்படி உபதேசம் பண்ற? மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, உனக்கு 3 உபதேசங்களை செய்கிறேன். முதலாவது சொன்னாங்க, நீ பாவம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அல்லாஹ்வுடைய பூமியை விட்டு வெளியே போயிரு, இந்த அல்லாஹ்வுடைய பூமியை விட்டு வெளியே போயிரு. அப்ப வாலிபர் கேட்டாரு, என்னங்க இப்படி பேசுறிய? இந்த பூமியே அல்லாஹ்வுடைய பூமி, இந்த பூமியே அல்லாஹ்வுடைய பூமி. இப்ப அல்லாஹ்வுடைய பூமியை விட்டு வெளியே போனா எப்படி போய் எங்கே போய் பாவம் செய்யணும் கேட்டாங்க. சரி, அப்படியா? அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடாதே, அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடாது. அவர் கேட்டாரு, என்னங்க பேசுறீங்க? ரிஸ்க் அல்லாஹ்வுடைய புறப்புலதான் இருந்தது, கொடுக்குற ரிஸ்க் கொடுக்குற அல்லாஹ் தான். இப்ப அல்லாஹ்வுடைய ரிஸ்கை சாப்பிடாம பத்தியா இருக்க முடியுமா? மூணாவது கேட்டாங்க, அல்லாஹ் பார்க்காத இருக்கு போய் தப்பு செய்ய, இல்ல பார்த்தா என்னங்க பேசுறீங்க? அல்லாஹ் எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கிட்ட போய் நான் வந்து எல்லாம் பார்க்காம இருக்கா? எந்த பக்கம் பார்க்காம இருக்கோம்? மாலிக் தீனார் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, சகோதரனே, இந்த அல்லாஹ்வுடைய பூமியிலே வசித்துக் கொண்டு அவன் கொடுத்த ரிஸ்கை விட்டு கொண்டு அதை பார்க்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டுமா உனக்கு பாவம் செய்யணும் தோறுதுன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய பூமியில அவன் ரிஸ்கை சாப்பிட்டு அதை பார்க்கிறான்னு தெரியும் போது நீ தவறு செய்கிறாயா? அம்மாவது நல்ல உபதேசம் என்ன, நான் தவறே செய்ய மாட்டேன். அப்ப இந்த ஒரு மனநிலைக்கு நாம் கொண்டு வர வேண்டும். ராபியத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய இறைநேசர், மக்களுக்கு உபதேசம் பண்ணிட்டார்.
இங்கேருந்து ஒருத்தன் வந்து அவங்க அவமானப்படுத்தணுங்கிற எண்ணத்துல ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களோட நான் சேரணும்னு நினைக்கிறேன், உங்களோட நான் வந்து சேரணும் தப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதாவது அவங்களை அவமானப்படுத்தணுங்கிறக்காக ராபியத்துக்கு சரியா சொன்னாங்களா? அப்படியா, நாளைக்கு இதே நேரத்துல இந்த இடத்துக்கு வாங்க. அவளுக்கு என்னடா அது, நம்ம அவமானப்படுத்துவாங்க போனா நமக்கு ஒரு தப்பு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன செஞ்சான், அடுத்த நாள் அதே நேரத்துல அந்த இடத்துக்கு போனான். அதே மாதிரி மக்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருந்தான். ரவியா நேற்று சொல்லி ஞாபகம் இருக்கா? ஞாபகம். அப்ப எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஞாபகம் இருக்கு. இப்ப என்ன எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க, எப்படி தப்பு செய்யணும்? இல்லப்பா இந்த இடத்துல நான் இப்படியே தயாரிப்பா, இந்த இடத்துல இப்போதைக்கு அது எப்படிங்க சாத்தியப்படும்? எல்லாரும் உட்கார்ந்து இருக்கல எப்படிங்க செய்யும்? வாபியத்தோட சரியா கேட்டாங்களா? சில மனிதர்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு முன்னால் அந்த தவறை செய்தி வைக்கப்படுகிறாய் என்று சொன்னால், கொடான கூட மனிதருக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா இந்த தவறை பற்றி கேட்பாருன்னு என்ன பதில் சொல்லுவாய்? ஏன்னா எல்லா மனுஷனும் அல்லாட்டு போய் ஆகும். யோம எக்கும் ஆசிரியர் தப்பி ஆனது எல்லா மனிதனும் அல்லாஹ் முன்னால் என்ன செய்ய வலிக்கப்படுவோம். எல்லாரும் எல்லாம் விசாரணை. சதேரத்தை வரா கபீரத்தை இல்லாத சாகா, நீ செஞ்ச நல்லது தீயது சின்னது பெருசு எல்லாமே இங்க பதிவு செய்யப்படுறது. புரியுதா? அவர் நீ வந்துட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுகிற நேரத்திலே, அல்லாஹ் அதை இப்படி கேட்கிற நேரத்திலே, என் உலகத்தை படைக்கப்பட்ட எல்லா மக்களுக்கு ஓது எல்லாம் கேட்பாடு என்ன பதில் சொல்லுவார்? உன்னே மனிதன் கேட்டானா தெரிந்து நான் என் வாக வரலாறு வர என்னன்னா, நான் ஒரு புறத்திலே துவா செய்ய வேண்டும், இன்னொரு புறத்தில் என்னவென்று சொன்னால் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தத்தான் வேண்டும். மனிதனுடைய மனம் என்பது குதிரையை போன்றது. அதை தன்னுடைய கடிவாளத்தை போட்டு கட்டுப்படுத்தியவனை மட்டும்தான் ஜெயிக்க முடியுமே தவிர ஒரு நொடி நாம் விட்டு விட்டவன் சொன்னா அது ஏதாவது போய் பாவத்தில் ஒண்ணு. அதனால பாவத்தை விட்டும் பாதுகாப்பு என்பது ஒன்று நேரமாச்சு. இரண்டாவது செய்தி என்னன்னா, கடமையை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடினார்கள். அவர் கேட்கிறாரு, சாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் நீங்க கடமை விட்டு அதிகமா பாதுகாவல் தேடி என்பதா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் கொடுத்தவன் பேசினால் பொய் பேசுவான், பேசினா பொய் பேசுவான். இன்னொன்று வாக்குறுதிக்கு மாறு செய்வான். வாக்குறுதிக்கு மாறு செய்வான் என்ன அர்த்தம்? அது நாளைக்கு தர, நாளைக்கு ஒரு நாள் கொடுக்க முடியுமா? முடியாம போறான், கொடுக்க முடியாமல் போகிறான். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதிக்கு மாறு செய்வான். இந்த இரண்டுமே முனாஃபிக்குடைய அடையாளம். பெருமானார் சொன்னாங்க, ஆயத்தில் முனாஃபிக் சலாஸ், நயவந்தருடைய அடையாளம் மூணு சொன்னாங்களா இல்லையா? ஒன்று பேசினால் பொய் பேசுவார், வாக்குறுதிக்கு மாறு செய்வார், அமானியத்துக்கு மோசம் செய்வார். அப்ப அந்த முனாஃபிக்குடைய அடையாளத்துல இரண்டு குணங்கள் அவரிடத்திலே ஏற்பட்டு. அதனால கடன் வாங்குற விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவே. கடன் ஒரு பெரிய தலைப்பல். கடன் என்பது கொடுப்பது நன்மைக்குரியது. கடன் கொடுக்கிறது நன்மைக்குரிய. பெருமா சொன்னாங்க, நான் மேராஜுடைய இரவிலே நான் சென்ற நேரத்திலே நான் ஒரு எழுதப்பட்ட ஒரு வாசகத்தை நான் காப்பாத்தேன். மொத்தம் எழுதப்பட்டிருந்தது, இது சொர்க்கத்துடைய வாசல் எண்ணப்பட்டிருந்தது. என்னவென்று சொன்னால், சதக்காதாரு தர்மம் செய்யக்கூடியவருக்கு 10 மடங்கு நன்மை என்பதாகவும், கடன் கொடுக்கக்கூடியவருக்கு 18 மடங்கு நன்மை என்பதாக எழுதப்பட்டிருப்பதை நான் பார்த்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே கேட்டேன், என்னது ஆச்சரியமாக இருக்கிறது, சதக்காவுக்கு 10 மடங்கு நன்மை, கடனுக்கு 18 மடங்கு நன்மை என்பதாக எழுதப்பட்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சதக்கா என்பது தேவை உடையவனும் தேவை இல்லாதவனும் கேட்பார். என்ன யாசகம் கேட்டு வரவன் பாருங்க, அவன் பல பேர் நம்மளை விட பணக்காரனா இருப்பான், நம்மளை விட காசு கிடையாது வச்சிருப்பான். ஏன்னா அவன் கேட்டு பழகிட்டான், வெளியே வரமாட்டான். யார் வந்துட்டு யாசகத்தின் வாசலை திறந்து விட்டாரோ அவனுக்கு அல்லாஹ் தஆலா வறுமையின் வாசலை திறந்து விடுவான். அதனால கையேந்தி பழகினதை வந்து அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு இருந்தாலும் வந்து சொல்லி விட போறது. அப்ப என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாசகம் கேட்பவன் தேவை உள்ளவனும் கேட்பான், தேவை இல்லாதவன் கேட்பான். ஆனா அதே நேரத்தில் கடன் கேட்கக்கூடியவன் தேவை உடையவன் மட்டும்தான் கேட்பான். அதனால சதக்காவை விட கடன் சிறந்திருப்பதாக சொன்னான். உடனே சில பெருமானார் இப்படி சொல்லுவாங்க, புண்ணு கடனின் சதக்கத்து, நீ கடன் கொடுப்பது கூட நன்மை பெற்று சதக்காவுடைய நன்மை பெற்று தரும் சொன்னார். அதனால கடன் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் ஒரு உயர்ந்த விஷயம்.
அதே நேரத்திலே வாங்கிய கடனை நாம் திருப்ப செலுத்த வேண்டும். கடனை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது ஒன்று. அதே நேரத்தில் நாம் கடன் வாங்கி விட்டோம் என்று சொன்னால் அதை எவ்வளவு விரைவாக கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அதை நாம் விரைவாக கொடுத்து விட வேண்டும். முடிந்த வரைக்கும் கடன் வரலாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொல்வாங்க, மகனே, கடன் வாங்குவதை விட்டும் உன்னை எச்சரிக்கை செய்கிறேன். கடன் வாங்குவதை விட்டு உன்னை எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னால் அது பகலில் கேவலத்தை ஏற்படுத்தும், இரவில் கவலை ஏற்படுத்தும் சொன்னார். பகலில கேவலத்தை ஏற்படுத்தும். வெளியே வர முடியாது. அப்படி வரது தூரத்துல நம்ம பார்த்தா என்ன செய்ய, தூரத்துல அவன் கலங்காரனை பார்த்தா என்ன செய்வோம், ஒளிஞ்சிருவோம். அப்ப பகலிலே இது கேவலத்தை ஏற்படுத்தும், இரவிலே கவலை ஏற்படுத்தும் சொன்னான். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இரண்டு விஷயங்களை விட்டும் நாம் எல்லா இடத்திலையும் பாதுகாப்பு தேட வேண்டும். இந்த இரண்டு விஷயத்தில நான் கவனமாக இருக்கவேன். இதை நான் கேட்டதை பிரதிபலித்ததாக أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربي رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.